ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீயே ஒளி. நம்ம இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசனில் ஒரு பொருளியல் அறிஞரை பற்றி பார்க்கலாம். ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் ஜேசி குமாரப்பா. இவர் தஞ்சாவூரில் 1892 பிறக்கிறாரு. தஞ்சாவூரில் 1892 ஜே இருக்கு இல்லையா, ஜே ஜனவரி 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேசி குமாரப்பா ஜனவரி 4 பிறக்கிறாரு. தஞ்சாவூரில் 1892. இவர் மேக்ஸிமம் காந்தியோட கொள்கைகளை தான் சொல்லியிருப்பார். காந்தியோட கொள்கைகள் என்ன அப்படின்னா, கிராமத்தை டெவலப் பண்ணுறது, கிராம தொழில்களை டெவலப் பண்ணுறது, கிராம தொழில் வளர்ச்சி சங்கத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி கிராமத்தை டெவலப் பண்ணுறது தான் காந்தியோட கொள்கைகள். அதே கொள்கைகளை இவரும் சொல்லியிருப்பார் நிறையா. ஸோ காந்தியோட கொள்கைகளை அதிகமாக சொன்னவர் இவர் தான். இந்த ஜேசி குமாரப்பா உப்பு சத்தியாகிரகம் தப்போ யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் பணியாற்றிட்டு அகமதாபாத்தில் இருக்க குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக இருந்திருக்காரு. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 ஏற்படுத்துகிறார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 ஏற்படுத்துகிறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 நடக்கும் இல்லையா, அதுக்கடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலே இவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. இதை கூற்று காரணத்தில் கொடுத்து கேட்கலாம். உப்பு சத்தியாகிரகத்தப்ப யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றுறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்ப சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த சிறையில் இருந்தப்போ புக்ஸ் ரைட் பண்ணுறாரு. என்னென்ன புக் அப்படின்னா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் 1945. இந்த 2 புக்கை எழுதுகிறாரு. நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும். இது ரெண்டுமே 1945. எப்போ கிராம தொழில் கழகத்தை ஏற்படுத்துகிறாருன்னா 1935. இதுக்கடுத்து 10 இயர்ஸ் கழித்து இந்த 2 புக்ஸும் எழுதுகிறாரு. இப்போது உப்பு சத்தியாகிரகத்தப்போ யங் இந்தியா பத்திரிகையில் வேலை செஞ்சுருக்காரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்போ சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகே, இவர் காந்திய கொள்கைகளை அதிகமாக சொன்னனால இவரை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தின்னு சொல்லியிருப்பாங்க. யார் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பச்சை காந்தி அப்படின்னு ஜேசி குமாரப்பாவை சொன்னவர் யார்? ராமச்சந்திர குஹா. தேங்க்யூ.